ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்துக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தில் தேவ கிருபையும் பிரசன்னமை தொடரும்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தை சொல்லுது, ஆண்டவரே எம்மை துதிக்கிறோம். நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான் என்று வாசிக்கிறோமே. ஆண்டவர், இந்த புதிய மாதத்தில், இந்த புதிய நாளில் ஆண்டவரே எம்மை துதிக்கிறோம். இப்படி பிரகாரங்களில் வந்து இப்படி சமூகத்தில் காணப்பட தேவனே நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இப்படி பிரசன்னத்திலிருந்து இப்படி வார்த்தைகளை தியானிக்கும் போது இந்த வார்த்தைகள் நம்ம மாதம் முழுவதும் எங்களை ஆண்டவரை பலப்படுத்திட்டோம், திடப்படுத்திட்டோம், தைரியப்படுத்திட்டோம். ஆண்டவரே, இப்படி வார்த்தைகளை கொண்டு உங்களுடைய பிள்ளைகளோடு எங்களோடு இடைபடுவீரான் ஜபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ் வல்லமையான கிரியைகளை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். தேவனை ஆராதிக்க வந்திருக்க ஒவ்வொருவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். தேவ கிருபை பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். ஹாப்பி நியூ மந்த். ஆமென். இந்த புதிய மாதத்துக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்று வார்த்தைகளுக்கு நேராக நம்ம இதயங்களை திருப்பலாம். இந்த மாதத்துக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்கலாம், எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 115 சங்கீதம். சங்கீதம் 115 சங்கீதம் திருப்பிக் கொள்ளும்படி கேட்குறேன். சங்கீதத்தில் வாசிக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறத வாசிக்க முடியும். 115 சங்கீதம் 12 இந்த வார்த்தை ரொம்ப அருமையாய் சொல்லப்பட்டிருக்குது. சங்கீதம் 115:12 இப்படியே சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்லுகிற வார்த்தை தெரியுமா? கர்த்தர் உங்களை நினைச்சிருக்கிறார். மகளே மகனே, கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார். மனுஷன் உன்னை நினைக்கல, உலகம் உன்னை நினைக்கல, உறவினர்கள் உன்னை நினைக்கல. எப்போ நினைப்பாங்க தெரியுமா? உனக்கு தேவை, அவங்களுக்கு தேவை ஒன்று இருக்குமோ உங்களை நினைப்பாங்க. அவங்க இருந்த தேவை சந்திக்கப்படும். இல்லை, நம் தேவன் அப்படி அல்ல. அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பல நேரங்களில் நம்ம நினைத்துக் கொள்றோம், ஆண்டவர் என்னை மறந்தார், ஆண்டவர் என்னை கைவிட்டார். இதுதான் அநேகருடைய ஜெபமா இருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்னாக ஒரு சகோதரி ஜபிக்க வந்தாங்க. பாஸ்டர், நான் பல மாதங்களுக்காக இதுக்காக ஜபிச்சுட்டு இருக்கேன், என் குடும்பமாக சரி இதுக்காக ஜபிச்சு கொண்டு இருக்கிறோம், ஆனால் எங்கள் காரியங்கள் நடக்கலை, நிறைவேறல. ஆண்டவர் எங்களை மறந்தாரோ, ஆண்டவர் எங்களை கைவிட்டாரோ என்று சொல்லுகிறார்களாம். வேதம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49 14-15 வாசிக்கும் போது இப்படியாக அந்த வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 49 தேங்க்யூ ஜீசஸ். திருப்பிக் கொள்ளும் போது 14-15 வாசிக்கும் போது வேதம் இப்படியா சொல்கிறது. 14-15 சியோன் என்ன சொல்லுதா? சியோன்னா யாரு? தேவ ஜனங்கள், தேவ சபை. சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். சியோன் என்ன சொல்லுகிறாளாம்? கர்த்தர் என்னை மறந்தாரு, கர்த்தர் என்னை கைவிட்டார். என் நெருக்கத்தில் சியோன் சொல்லுகிறதா, தேவ ஜனங்கள் சொல்லுகிறார். நெருக்கத்தின் நடுவில், வியாகுலங்கள் நடுவில், பிரச்சனைகள் நடுவில், போராட்டங்கள் நடுவில் என்ன சொல்லுகிறார்கள்? ஆண்டவர் என்னை மறந்தார், ஆண்டவர் என்னை கைவிட்டார். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார், நான் உன்னை மறக்கல. ஆமென் ஆமென். 15 ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஐ வில் நாட் ஃபர்கெட் யூ. நான் உன்னை மறப்பதில்லை. மனுஷன் உன்னை மறந்துட்டான், உலகம் உன்னை மறந்துட்டாங்க, சொந்த பந்தங்கள் உன்னை மறந்துட்டாங்க, நண்பர்கள் மறந்தாங்க, உறவினர்கள் உற்றார் மறந்தார்கள். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற, நான் உன்னை மறக்கல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் இப்படி சீயோன் சொல்லுகிறாளாம்? அவள் வாழ்வில் வந்த நெருக்கத்தின் நிமித்தம், ஒடுக்கத்தின் நிமித்தம், துன்பத்தின் நிமித்தம், வேதனை நிமித்தம், கண்ணீர் நிமித்தம் சீயோன் இப்படியா சொல்லுகிறாளாம். ஆமென். ஆண்டவர் என்னை மறந்தார், ஆண்டவர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை விலகினார். வேதம் தெளிவாய் சொல்லுவது, கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னை மறக்கலை. ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பல நேரங்களில் ஆண்டவர் வார்த்தை, வாக்கு தத்தங்களை நாம் மறந்து விடுகிறோம். அவர் உங்களை மறக்கலை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? மறக்கலை என்ன அர்த்தம்? ஆமென். அல்லேலூயா. மறக்கலை என்ன அர்த்தம்? நினைச்சிட்டே இருக்கிறேன்.
அதனால கர்த்தர் வார்த்தை தெளிவாக கொடுக்கிற, கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆமே, ஆசீர்வதிக்க தான் நினைச்சிருக்கிறார். ஆமே, தீமைக்கு ஏதுவான நினைவுகள் இல்லை, உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு ஏதுவான நினைவுகள். ஆமே, கர்த்தர் நம்ம நினைத்திருக்கும் போது நம் வாழ்வில் வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன? முதலாவது, கர்த்தர் நம்ம நினைச்சதுனால அவர் ஆசீர்வதிக்கிறாராம். அவர் ஆசீர்வதிக்கும் அவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய இயலாமையை அவர் மாற்றுகிறார். நம்முடைய இயலாமை மாற்ற அவர் நம்ம நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 சாமுவேல் 1:19 வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். 1 சாமுவேல் 1:19 வாசிக்கும் போது வேதம் இப்படியா சொல்கிறது, அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்க தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகி அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். யாரு நினைத்தருளினது? கர்த்தர் நினைத்தருளினார். வேதத்தை வாசித்து பார்ப்பீங்க, ஆழ்ந்து பார்ப்பீங்கனால் மனுஷன் நினைச்சதை குறித்து நிறைய காரியங்கள் இருக்குது. மனுஷன் நினைத்தான். சில ஜபிக்கிறாங்க, கர்த்தாவை நினைத்தருளும் என்று ஜபிக்கிறார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது, வேதம் தலதெளிவாய் சொல்லுது, கர்த்தர் அவளை நினைத்தருளினார். கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். ஆமே, கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். அந்த அன்னால நினைத்தருளின கர்த்தர் இந்நாளில் உங்களை நினைத்தருளினார். ஆமே, அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை நினைத்தருளினார். ஆமே, ஆண்டவர் உள்ளத்துல நீ இருக்கிற, ஆண்டவருடைய கரங்கள்ல நீ இருக்கிற, கர்த்தர் உன்னை நினைத்தருளினார். வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவளை நினைத்தருளினார். நடந்து என்ன? ஒரு மனுஷனை கர்த்தர் நினைச்சிட்டார்னா நடக்கும். கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். இன்றைக்கு கர்த்தர் உன்னை நினைத்தருளினார். நடந்தது என்ன? அடுத்த வசனம் சொல்கிறது, சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி. அவர் நினைச்சிட்டார்னா உன் வாழ்வில் ஆசீர்வாதம் பிறக்கும். அவர் நினைச்சிட்டார்னா நீ கர்ப்பவதியாய் மாறுவாய். அவர் உன்னை நினைச்சிட்டார்னா உன் வாழ்வில் தடைப்பட்ட இதோட பேரன்னஸ், ஆசீர்வாதம் இல்லை, நன்மை இல்லை, கிருபை இல்லை, உயர்வு இல்லை, மேன்மை இல்லை, பொருளாதார செழிப்பு இல்லை, குடும்பத்தில் ரட்சிப்பு இல்லை, வருமா என்று சொல்லி கொண்டிருப்பாய். கர்த்தருடைய நினைத்தொல்ல நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? அவள் சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். ஆமா, இன்றைக்கு கர்த்தர் நினைச்சிட்டா நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? உன் வாழ்வில் இருக்க எல்லா குறைவுகள், உன் வாழ்வில் இருக்கிற வேதனைகள், உன் வாழ்க்கையில் நிந்தைகள், உன் வாழ்க்கையில் அவமானங்கள் மாறி உன் வாழ்வில் ஆசீர்வாதங்கள் தொடங்குது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நினைக்கும் போது உன் வாழ்வில் இருக்க இயலாமைகள், இம்பாசிபிலிட்டிஸ், மெடிக்கல் சயின்ஸ் சொல்ல இம்பாசிபிலிட்டிஸ், நடக்காது, முடியாது, மாறாது என்று மெடிக்கல் சயின்ஸ் சொல்லலாம், உலகம் சொல்லலாம். ஆனா கர்த்தருடைய நினைக்கும் போது இம்பாசிபிலிட்டிஸ் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. அவர் உன்னை நினைத்தார். ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல வாசி, கிடைத்ததேயானால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ஆமென். தேவன் ராகேலை நினைத்தருளினார். தேவன் ராகேலை நினைத்தருளினார். யாக்கோபு லேயால ரொம்ப நேசிக்கல, ராகேல ரொம்ப நேசிச்சான். அவள் கர்ப்பவதியாய் மாறவே இல்லை. பல ஆண்டுகள் ஆயிற்று. அக்காக்கு 4 பிள்ளை பிறந்துச்சு, 5 பிள்ளை. அதுக்கு பிறகு 11ஆவதா கர்த்தர் ராகேலை நினைத்தருளினார். ஆமே, ஆமே. எல்லாருக்கும் அற்புதம் நடக்கிறது அவர் பார்த்துட்டே இருக்கிறார். அவள் உள்ள ஏங்குது, உள்ள குமுறுது. ராகேல் உள்ள, ஐயோ அக்காக்கு குழந்தை பிறகுதே, எனக்கு இல்லையே, வேலைக்காரங்களுக்கெல்லாம் குழந்தை பிறகுதே, எனக்கு இல்லையே, அந்த பாக்கி இல்லையே, தேவன் என்னை மறந்தாரோ, தேவனை கைவிட்டாரோ, அது அவருடைய ஏக்கமாய் பெருமூச்சாய் இருந்தது. வேதம் சொல்கிறது, தேவன் ராகேலை நினைத்தருளினார். இதனால கர்த்தர் உங்களை நினைத்தருளினார். ஆமா, உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு இருந்த அண்ணா இந்த இடத்துல பார்க்கும்போது பார்த்தோன்னா ராகேல் ரொம்ப அழகு, பியூட்டிஃபுல் விமன். அவ அழகு, அந்த அழகுல யாக்கோபு மயங்கிட்டார். எனக்கு எல்லாம் நடந்துடும் அவ நினைச்சா. பல நேரங்களில் நம்முடைய பெருமை நம்ம ஆசீர்வாதத்தை தடுத்து வச்சிருக்குது. நம்முடைய சுய நம்ம ஆசீர்வாதத்தை தடுத்து வச்சிருக்குது. சுயத்தினால, பெருமையினால எல்லாம் உடைஞ்சி சுக்குநூறாய் மாறிற்று ராகேலோட வாழ்க்கையில.
வேதம் சொல்லுது, தேவன் ராகேலை நினைத்தருளினார். ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் யாரை நினைத்தருளினார்? ராகேலை நினைத்தருளினார். தேவன் செவி கொடுத்தாராம். செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ சொல்றா, அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பற்றி தேவனின் நிந்தையை நீக்கிவிட்டார். தேவன் நிந்தை நீக்கிவிட்டார், எனக்கு இன்னொரு பிள்ளையை கொடுப்பார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயர் வைக்கிறார். ஆமென். நிந்தை, ஆமென். கர்த்தர் நினைக்கும் போதும் வாழ்வில் நிந்தை மாறும். நிந்த, அவமானம், நிந்த, கர்த்தரும் வாழ்விற்கு நிந்தையை கர்த்தர் இந்த நாளில் புரட்டி போடுவாராக. கில்கால் என்றால் நிந்தை புரட்டி போட்ட ஒரு இடம். கர்த்தரும் வாழ்வில் இருக்க நிந்தைகளை கர்த்தர் புரட்டி போடுவாராக இயேசுவின் நாமத்தினால். ஆமென். கர்த்தர் அந்த இயலாமையை கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரர் அதுதான் செஞ்சாங்க. இஸ்ரவேல் புத்திரர்கள் வாழ்க்கையில பார்க்கும்போது இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தில் மிகவும் அழுது தேவன் நோக்கி கதறினார்கள், தேவன் நோக்கி புலம்பினார்கள், தேவன் நோக்கி மன்றாடினார்கள். வேதம் சொல்கிறது, யாத்திராகமத்தின் புத்தகத்தில் வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது வேதம் இப்படியா சொல்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். 2:25 வாசிக்கும் போது தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. தேவன் அவர்களை நினைத்தருளினார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். அவள் நினைச்சு, என் ஜனங்க எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தால் அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள், வேதனை படுகிற ரத்தம் சிந்துகிறார்கள். என் ஜனங்களுடைய ஒடுக்குதல் அவர் பார்த்தார். வேதம் சொல்லுகிறது 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது 1ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்று சொல்லி பார்வோன் ராஜா முடிவு பண்ணுகிறான். 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். எவ்வளவா ஒடுக்கிறாங்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தாங்க. கர்த்தர் அந்த நெருக்கத்தை கர்த்தர் மாற்றினார், பெருக்கத்தை கர்த்தர் கொடுத்தார், நினைத்தருளினார். எகிப்தில் இருந்தாலும் கர்த்தர் ஒன்று நினைச்சிருக்கிறார். நீ எந்த தேசத்தில் இருந்தாலும் கர்த்தர் ஒன்று நினைச்சிருக்கிறார். ஆமா, நீ எந்த தேசத்தில் இருந்தாலும் கர்த்தர் ஒன்று நினைச்சிருக்கிறா. நீ கத்தாரில் இருக்கலாம், மிடில் ஈஸ்டில் இருக்கலாம், யூரோப்பில் இருக்கலாம், ஏசியாவில் இருக்கலாம், ஒரு ஆஸ்திரேலியன் கண்ட்ரி அந்த ரீஜனில் இருக்கலாம், ஒருவேளை அமெரிக்க ரீஜனில் இருக்கலாம். எந்த தேசத்தில் இருந்தாலும் கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமே, அவருடைய கண்கள், கர்த்தருடைய கண்கள் இப்போது உண்மையில வருகிறது. ஆமே, கர்த்தருடைய பார்வை உண்மையில் வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையான கரம் உண்மையில் இறங்கி வருகிறது. அவர் உன்னை நினைத்திருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரரை நினைத்தார். ஏழாமையை, எகிப்து தேசத்தில் ஏழாமை, எகிப்து தேசத்தை விட்டு அந்த அடிமைத்தனத்தில் வெளியே வர முடியல. தேவன் அவளை நினைத்தொள்ளினார். அந்த பேரன்னஸ்ல இருந்து, அந்த ஏழாமை, குழந்தை பாக்கியம் இல்லாத அந்த நிலைமையிலிருந்து அப்படி எப்படி பெற்றுக்கொள்வது என்று தெரியல. தேவன் அந்த ஏழாமையை மாற்றினார். கர்த்தர் நம்ம நினைத்திருக்கும் போது நம்முடைய இம்பாசிபிலிட்டிஸ், நம்முடைய ஏழாமை அவர் மாற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, அவர் நம்ம நினைத்திருக்கும் போது நம்ம வாழ்வில் நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? முதலாவது ஏழாமை மாற்றுவார். இரண்டாவது, நம்முடைய தாழ்மையில நம்ம உயர்த்துவார். ஆமென். கர்த்தர் நம்ம நினைச்சிருக்கும் போது நம்முடைய தாழ்மையில் நம்ம உயர்த்துவார். 136ஆம் சங்கீதம் 23 ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. தேங்க்யூ ஜீசஸ். 136ஆம் சங்கீதம் திருப்பிக் கொள்ளும்படி அன்போடு கேட்கிறேன். 136ஆம் சங்கீதம் 23, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களுடைய தாழ்வில் உங்களை நினைத்தவர். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய தாழ்வில் என்னை நினைத்தவர், என்னுடைய தாழ்வில் நினைத்தவர். உங்களுடைய தாழ்வில் உங்களை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மனுஷால் நீங்கள் தாழ்த்தப்படும் போது, மனுஷால் புறக்கணிக்கப்படும் போது, மனுஷால் நிந்திக்கப்படும் போது, மனுஷர் உங்களை தாழ்த்தும் போது, ஒருவேளை நீங்கள் பெருமையாக நல்லா ஆடைகள்லாம் போட்டுட்டு அலங்கார வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு நல்லா அணிகலங்கள்லாம் ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஒருவேளை ஜாலியாக போயிட்டு உட்காரலாம். ஆனால் மனுஷர் உங்களை கண்டுக்கவே இல்லை. மனுஷர் உங்களை தாழ்த்துறாங்க. ஒருவேளை நீங்கள் நினச்சிக்கிறீங்க நீ சீஃப் கெஸ்ட்னு, ஆனால் அவங்க பார்வைக்கு நீங்கள் சீஃப் கெஸ்ட் இல்லை, சீப். ஒருவேளை சாதாரண ஒரு ஆளாக அவங்க நினச்சிருக்கலாம். பரவாயில்ல,
ஒருவேளை வெட்கத்தோடு கூனி குறுகி போய் வந்திருக்கலாம். நாட்கள் வருகிறது, உங்களுடைய தாழ்வில் உங்களை நினைத்தவர், உங்கள் தாழ்வில் உங்களை நினைத்தவர் கர்த்தர் உங்களை நினைக்கும் போது முதலாவது இயலாமை அவர் மாற்றுகிறார், இரண்டாவது உங்கள் தாழ்மையை அவர் மாற்றுகிறார். தாழ்த்தப்பட்டதை, நீங்கள் புறக்கணிக்கப்பட்டதை கர்த்தர் மாற்றி உங்களை உயர்த்துவார். தாழ்மையில் அவர் உயர்வை காண்பீர்கள். மூன்றாவது ஒரு காரியம் கர்த்தர் உங்களுக்கு ஆழ்வை செய்கிற காரியம் என்ன? எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எரேமியாவில் வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்ம நினைச்சதுனால நம்முடைய எதிர்பார்க்குதல் அவர் நிறைவேற்றுவார். உங்களுடைய எதிர்பார்க்குதல் நிறைவேற்றுவார். உங்க ஜபங்களுக்கு பதில் கொடுப்பார். உங்க விண்ணப்பங்களுக்கு வேண்டுதலுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். நீங்க எதிர்பார்த்திருக்கிறது, நீங்க எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதம், நீங்க எதிர்பார்த்திருக்கிற உயர்வு, நீங்க எதிர்பார்த்திருக்கிற மேன்மை, நீங்க எதிர்பார்த்திருக்கிறத கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு நினைச்சார். ஹல்லேலூயா. உங்களை மறக்கல. ஐயோ, மனுஷன் மறந்துட்டான், உலகம் மறந்துட்டான், உறவினர்கள் மறந்துட்டாங்க, சொந்த பந்தங்கள் மறந்துட்டாங்க. ஆனா கர்த்தர் உங்களை மறக்கல. இன்றைக்கு நமக்கு இருக்க வேண்டிய விசுவாசம், தைரியம், நம்பிக்கை என்ன தெரியுமா? அவர் நம்ம நினைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை நினைச்சிட்டாரு, கர்த்தரின் பிள்ளைகள் நினைச்சிருக்கிறேன், குடும்பத்தை நினைச்சிட்டாரு. இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அவர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நான்காவது ஒரு காரியம், கர்த்தர் நம்ம நினைச்சிருக்கிறாராம். நினைச்சதுனால நடக்க என்ன தெரியுமா? வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் லூக்கா 1:70 வாசிக்கும் போது வேதம் இப்படியா சொல்கிறது. லூக்கா 1:70 வாசிக்கும் போது, தேங்க்யூ ஜீசஸ், 69 தான் வாசிக்கிறேன். அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கை நினைத்தருளி உங்கள் சத்துருக்கள் கைகள் என்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்க நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழிய செய்ய கட்டளிடுவேர் என்று ஆண்டவர் இந்த வார்த்தைகளை வாசிக்கும் அழகா சொல்லப்பட்டது. என்ன தெரியுமா? பரிசுத்த உடன்படிக்கை நினைத்தருளாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாக்கு தத்தங்கள். நான்காவது, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நினைத்தருளுகிறார். உங்களுக்கு கர்த்தர் என்ன வாக்கு கொடுத்தாரோ மகளே, அதை நினைச்சிட்டாரு. உனக்கு கொடுத்த வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள், உனக்கு கொடுத்த ஒவ்வொரு பிளஸிங்ஸ். இந்த வருஷம் ஆண்டவர் எனக்கு வாக்கு தத்தம் கொடுத்தாரு, போன வருஷம் இந்த வாக்கு தத்தம் கொடுத்தாரு. ஆனா என் வாழ்வில் நினைவேறலையே, என் வாழ்வில் நடக்கலையே, என் வாழ்வில் இன்னும் அதனுடைய பலனை காணவில்லையே. ஒன்றால் ஏங்கி கொண்டிருக்கலாம், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உனக்கு கொடுத்த வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை அவர் நினைத்தருளினார். அந்த வார்த்தைகள் அவர் நினைத்திருக்கிற கர்த்தர். அவர் என்ன செய்வார்? உனக்கு கொடுத்த வார்த்தைகளை நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. மனுஷன் பல நேரங்களில் அவங்க ப்ராமிஸ் கொடுப்பாங்க, மறந்துடுவாங்க. தேவன் அப்படி எல்லாம், அவர் என்ன ப்ராமிஸ் கொடுக்குறாரோ அந்த ப்ராமிஸ் எல்லாவற்றையும் ஃபுல்ஃபில் பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த வருஷம், இந்த மாதம் என் வாழ்வில் கர்த்தர் கொடுத்த எல்லா வார்த்தைகளும், வாக்கு தத்தம் நிறைவேற போகிறது. அல்லேலூயா. முதலாவது அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவது அவர் நினைச்சிருக்கிறாரு. அந்த என்னுடைய இயலாமை அவர் மாற்ற, முதலாவது அவர் எனக்கு கொடுத்த வார்த்தையினால, அவர் என்னை நினைச்சிட்டேன்னு சொன்ன வார்த்தையினால என் வாழ்வில் இயலாமை மாறு. கர்த்தர் நினைச்சிருக்கும் போது, அவர் என்னை நினைத்ததுனால, அவர் நினைப்புல நான் இருக்கிறதுனால, அவருடைய யோசனையில் நான் இருக்கிறதுனால, அவர் இதயத்தில் இருக்கிறதுனால என் இயலாமை அவர் மாற்றுவார். முதலாவது. இரண்டாவது, என்னுடைய தாழ்வில என்னை உயர்த்துவார். மூன்றாவது, நான் எதிர்பார்த்திருக்கிறத அவர் எனக்கு கொடுப்பாரு. நான்காவது, அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை, அவர் என்னோட பண்ணின உடன்படிக்கையை, குடும்பத்தோட பண்ணின உடன்படிக்கையை எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் இயேசு தொங்கும் போது அவர் சொன்னாரு என்ன தெரியுமா? நம்ம நினைச்சாரு. ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கும் போது அந்த பாடுகளை, வேதனைகளை, கண்ணீர்களை, துக்கங்களை, நிந்தைகளை, அவமானம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அந்த கொடூரமான வேதனை அவர் சகித்தார். வேதம் சொல்லுது, அந்த ஒவ்வொரு துளி சொட்டு ரத்தத்தை அவர் சிந்தும் போதும் என்னை நினைச்சிட்டார், உன்னை நினைச்சாரு. அதனால அந்த பாடுகளை, வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டார். இவ்விதமான பாடுகளை சுமந்த, இவ்விதமான வேதனைகளை சுமந்த, சகித்து அவரையே நினைத்து கொள்ளுங்க. அவர் உன்னை நினைச்சதுனால தான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அந்த சாபமான முள்மூடி எதற்காக தெரியுமா? உன்னை ஆசீர்வதிக்கும்படி.
அந்த காயங்கள் எதற்காக தெரியுமா? உன் வாழ்வில் இருக்கிற காயங்கள் மாறும்படி. அந்த நிந்தை அவமானம் எதற்காக தெரியுமா? உன் வாழ்வில் இருக்கிற நிந்தைகள் அவமானம் மாறுவதற்காக. ஆமென். அவர் எதற்காக சாவமானார் தெரியுமா? நீ ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு தான். அவர் எதற்காக பாவமானார் தெரியுமா? உன் பாவங்கள் நீங்கி விடுதலை ஆக்கப்படுவதற்காக தான். ஆமென். ஏன் இருக்கலாமா? அந்த கல்வாரி சிலுவையில் தொங்குகிற இயேசுவை நினைத்துக்கொள். அவர் உன்னை நினைத்தார். அவர் உன்னை நினைச்சதுனால தான் அந்த பாடுகளை வேதனைகளை ஏற்றுக்கொண்டார். கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார். சிலுவையில் தொங்கும்போது கர்த்தர் உன்னை நினைத்தார். மகளே, மகனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட சகோதரனே, சகோதரியே, கல்வாரி சிலுவையில் தொங்கும் போது, பாடுகளை வேதனைகள் அவமான நிந்தைகளை சகிக்கும் போது உன்னை நினைத்தார். கெத்செமனே தோட்டத்தில் அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளால் தரையில் விழுந்தது. விழும்போது உன்னை நினைத்தார். தேவன் அவரை கைவிட்ட போது உன்னை நினைத்தார். அதனால அவர் ஜெபம் பண்ணார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு. உலகம் உங்களை கைவிட்டு இருக்கலாம், ஆனா இன்னைக்கு கர்த்தர் உன் கரத்தை பிடிப்பதற்காக தான், உன் கரத்தை பிடிப்பதற்காக தான் அந்த பாடுகளை வேதனைகள் நிந்தைகள் அவமானங்களை ஏற்றுக்கொண்டார், சகித்தார். கர்த்தர் நினைத்திருக்கிறார். மகளே, மகனே, கர்த்தர் நினைத்திருக்கிறார். அவரை கல்வாரி சிலுவையிலே சிந்தின ரத்தம் இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிக்கும். அந்த ரத்தம், அவருடைய வல்லமை, அவருடைய சிலுவை பாடுகள், அவருடைய ஆசீர்வாதங்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக தான் அவர் சகித்தார். கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. உன் வாழ்வுக்கு இயலாமை மாற்றதான் அவர் சிலுவையில் தொங்கினார். உன்னை ஆசீர்வதிக்கத்தான் அவர் அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நிந்தைகளை ஏற்றுக்கொண்டார். உன்னை உயர்த்த அவர் தன்னைத்தான் தாழ்த்தினார். அந்த அன்பை நினைத்துக்கொள், அந்த அன்பை நினைத்துக்கொள். அந்த கல்வாரி சிலுவை நோக்கிப்பார். இன்றைக்கு அந்த கல்வாரி சிலுவையிலிருந்து உன் வாழ்வில் ஆசீர்வாதம், அவர் ரத்தத்திலிருந்து உன் வாழ்வில் விடுதலை, சுகம், சௌக்கியம் வருகிறது. உன் இயலாமை அவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? உன் இயலாமை மாறுகிறது, உன் நிந்தை மாறுகிறது, உன் தாழ்மை கர்த்தர் பார்த்திருக்கிறார். நீ தாழ்த்தப்பட்டதை, புறக்கணிக்கப்பட்டதை கர்த்தர் பார்த்தார். நீ தள்ளப்பட்டதை, உன்னை தள்ளப்பட்டதை, நீ புறக்கணிக்கப்பட்டதை கர்த்தர் பார்த்தார். இன்றைக்கு உயர்த்துவார், உயர்த்துவார், உயர்த்துவார். எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு கொடுப்பார். அவருக்கு உனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை, அவர் உன்னோட பண்ணின உடன்படிக்கை எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிப்பார். கல்வாரி சிலுவையில் தொங்கின இயேசுவை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் கைகளை உயர்த்தி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவையில் எங்களை நினைச்சீங்கப்பா. ஹல்லேலூயா. வாயில திறந்து நன்றியோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் ஆண்டவரை நினைச்சிங்கப்பா, அதுக்காக ஸ்தோத்திரம். இதனால நம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு மேலும் நம்முடைய வல்லமை, நம்முடைய பிரசன்னம், நம்முடைய அபிஷேகம், மகிமை இறங்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். வார்த்தையின்படி இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய ஜனங்களை, தேவ ஜனங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். உமக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை, அவங்க குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். உம்மை உறுதியாய் பற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. நன்மை, கிருபை, உயர்வு, மேன்மை உண்டாவதாக. உடைய வார்த்தைப்படி உடைய பிள்ளைகள் வாழ்வை ஆசீர்வதிப்பீராக. நீ சொன்ன எல்லா நல்ல வார்த்தைகள் பிள்ளைகள் வாழ்வில் இந்த மாதத்தில் வந்து பலிப்பதாக என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரனா தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. நன்மை, கிருபை இவர் வாழ்வில் பின்தொடர்வதாக. கர்த்தருடைய உயர்வு வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால புதிய டோஸ் உங்க வாழ்வில் திறப்பதாக. புதிய கதவுகள் திறப்பதாக. ஆசீர்வாதங்கள் திறப்பதாக. நல்ல வேலை வாய்ப்புகள் உண்டாவதாக. கர்த்தருடைய கரம், அணுக்கரம் வாழ்வில் வெளிப்படுவதாக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. கர்த்தர் மகிமை இவர்களை சூழ்ந்து கொள்வதாக. கனப்படுத்தும், மேன்மைப்படுத்தும். இயேசு விலையேறப்பட்ட வல்லமை நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.